வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். இம்மாதத்தில் அமைச்சரவை மாற்றம் காணலாம், கோடி காட்டினார் பிரதமர். தேசிய இலக்கவியல் அடையாள திட்டம் மக்கள் கலக்கமுற அவசியமில்லை. நாளை கிமமான் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். வாக்களிப்போர் எண்ணிக்கை 70 விழுக்காட்டை எட்டலாம். இம்மாதத்தில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம். அவ்வாறு கோடி காட்டினார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். இன்று புத்ராஜய பிரிசின் 18 வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்த பின்னர் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். அமைச்சரவையில் மாற்றம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பிரதமர் அங்கிருந்த 12 வயது சிறுவனை அழைத்து செய்தியாளர்களின் கேள்வியை மீண்டும் தன்னிடம் கேட்க செய்தார். அக்மால் எனும் அந்த சிறுவன் டத்துஸ்ரீ அமைச்சரவையில் எப்போது மாற்றம் ஏற்படும் என வினவினார். அதற்கு பிரதமர் அமைச்சரவை இவ்வாண்டில் மாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது 2024ஆம் ஆண்டுக்கு பிறகா என அக்மாலை பரிந்துரைக்க சொன்னார். அதற்கு அச்சிறுவன் 2024க்கு முன் என பதில் உரைத்தான். அக்மாலின் பரிந்துரையை ஏற்பதாக கூறிய டத்துஸ்ரீ அன்வார் இம்மாதத்துக்குள் அமைச்சரவையில் மாற்றம் நிகழலாம் என கோடி காட்டினார். தேசிய இலக்கவியல் அடையாள திட்டம் குறித்து மக்கள் கலக்கமுற தேவையில்லை. டிஜிட்டல் ஐடி அமைப்பு செயல்படுத்தப்படுவதால் தனிநபர் தரவுகள் கசியக்கூடும் என பரவலாகும் தகவல் அடிப்படையற்றது என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கினார். டிஜிட்டல் ஐடி அமைப்பின் வழி மக்களின் தனிநபர் வங்கி தரவுகள் கசியக்கூடும். அதே வேளையில் மனித உடலில் சிப் பொருத்தப்படும் என பொய் செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன. உலகம் அதிவேகமாக தொழில்நுட்பத் துறையில் வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் மலேசியாவும் அதற்கு ஏற்றவாறு மேம்பாடுகளை செயல்படுத்த வேண்டும். அதற்கு மக்கள் இலக்கவியல் உருமாற்ற திட்டங்களை ஏற்றுக்கொள்வது அவசியம் என டத்துஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். பேங்க் நகாராவின் கீழ் உள்ள மக்களின் வங்கி தரவுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவை 3ஆம் தரப்புகளுக்கு வழங்கப்படாதென பிரதமர் உறுதியளித்தார். நாட்டில் முதல் நபராக தேசிய இலக்கவியல் அடையாள திட்டத்தின் கீழ் டத்துஸ்ரீ அன்வார் தன்னை பதிந்து கொண்டார். அவரை தொடர்ந்து அமைச்சரவை உறுப்பினர்களும் டிஜிட்டல் ஐடியை பெற்றுக் கொண்டனர். தேசிய இலக்கவியல் அடையாள திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் டத்துஸ்ரீ அன்வார் ஊடகத்தாரிடம் பேசினார். இந்நிலையில் டிஜிட்டல் ஐடி முறை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் முன் அது குறித்த முழு விளக்கத்தை பெற வேண்டும். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சும் தொடர்பு இலக்கவியல் அமைக்கும் விளக்கமளிக்க ஆயத்தமாக உள்ளன. சரியான தகவல்கள் பகிரப்படுவதால் தேசிய இலக்கவியல் அடையாள திட்டத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை மேம்படுத்தலாம் என டத்துஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். அரசு இதுவரை யாரையும் டிஜிட்டல் ஐடி முறையின் கீழ் பதிந்து கொள்ள கட்டாயப்படுத்தவில்லை. எனினும் பொதுச் சேவை ஊழியர்கள் அதில் பதிந்து கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். இனி STR உள்ளிட்ட அனைத்து உதவி திட்டங்களும் டிஜிட்டல் ஐடி முறைமை கீழ் செயல்படுத்தப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். தனிநபர் இலக்கவியல் அடையாளமாக டிஜிட்டல் ஐடி விளங்கும். இணைய பரிவர்த்தனையில் ஈடுபடும் பயனர்களின் அடையாளத்தை உறுதி செய்ய அந்த இலக்கவியல் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது என்றார் அவர். அதன் வழி இணைய மோசடிகளை களையலாம் என டத்துஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் டிஜிட்டல் ஐடி செயலாக்கத்தில் தனிநபர் தரவு பாதுகாக்கப்படும். அதோடு பொது தனியார் சேவைகள் எளிதாக்கப்படுவதுடன் இணைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபமி ஃபாசில் உத்தரவாதம் அளித்தார். அந்த தேசிய இலக்கவியல் அடையாள திட்டத்தை செயல்படுத்த பயனர்களின் விரல் ரேகை, முகம் அல்லது கண் கருவிழியின் பயோமெட்ரிக் பதிவு தேவைப்படாது. மாறாக அடையாள அட்டையும் தனிநபர் தரவை உறுதி செய்ய விரல் ரேகை அச்சு மட்டுமே திரட்டப்படும் என ஃபாமி தெளிவுபடுத்தினார்.
மை டிஜிட்டல் ஐடி செயலியை பதிவிறக்கம் செய்து QR குறியீடு மூலம் மக்கள் சுயமாகவே தங்களை பதிந்து கொள்ளலாம் என்றார் அவர். ஒரே முறை உள் நுழைவின் வாயிலாக டிஜிட்டல் ஐடியை பல்வேறு அரசு சேவைகளும் பரிவர்த்தனைகளுக்கும் பயன்படுத்தலாம். தொடக்கமாக 16 லட்சம் பொது சேவை ஊழியர்கள் டிஜிட்டல் ஐடியின் கீழ் பதிந்து கொள்ள இலக்கிடப்பட்டுள்ளது. தேசிய இலக்கவியல் அடையாள திட்டத்தில் தன்னை பதிந்து கொண்ட பின்னர் ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். ஈராயிரத்து 25க்குள் ஆயுதப்படை குடும்ப குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 8000த்திற்கு மேற்பட்ட வீடுகளை கட்ட இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. தற்போது கட்டம் கட்டமாக 4700 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தற்காப்பு துணை அமைச்சர் அலி சஹாரி தெரிவித்தார். ஆயுதப்படை வீரர்களின் நலனில் தற்காப்பு அமைச்சு அக்கறை கொண்டுள்ளது. அவர்களுக்கு வசதியாக குடியிருப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் RK80 திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என அட்லி தெரிவித்தார். நாட்டின் தற்காப்பு அரணை பாதுகாக்க அயராது பாடுபடும் ராணுவ வீரர்களுக்கு வசிப்பிடங்களை வழங்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. ஒரு வீரருக்கு ஒரு வீடு எனும் சாசார் திட்டமும் செயலாக்கப்படுவதை துணை அமைச்சர் சுட்டினார். அந்த திட்டத்தின் கீழ் சுங்கைபசியில் 3500 வீடுகளும் வாடிபன் முகாமில் 7000 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக RTM TV ஒன்றில் மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற நேரலையில் அட்லி கலந்து கொண்டு பேசினார். பேரா மாநில அரசு 135 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்திய 2024 வரவு செலவு திட்டத்தை இன்று தாக்கல் செய்தது. அதில் நிர்வாக செலவினங்களுக்காக 85 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்படக்கூடும் என கணிக்கப்படுகிறது. 49 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் மேம்பாட்டை உட்படுத்தி இருக்கிறது. மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரானி முகமது வளமான பேரா நல்வாழ்வுமிக்க மக்கள் எனும் கருப்பொருளில் அடுத்த ஆண்டுக்கான பேரா வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இம்முறை கூடுதல் ஒதுக்கீட்டை அது கொண்டிருக்கிறது. மாநில வாழ் இந்தியர்கள் நேரடியாகவும் அதேவேளையில் மறைமுகமாகவும் பயனடைய கூடிய பல அம்சங்கள் அதில் இருக்கின்றன. 2024க்காக இருந்த பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் பேராக் வரலாற்றிலேயே அதிகமான ஒதுக்கீடு இந்த வருடம், அதாவது 1.35 பில்லியன் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். 2008 முதல் முறையான சட்டமன்ற உறுப்பினராக வந்தப்போ அப்போ உள்ள பேராக் பட்ஜெட் 850 மில்லியன் தான். ஆனால் இப்போ இந்த 14 வருடத்தில் 1.35 பில்லியனாக உயர்த்திருக்குது. மேலும் B40 பிரிவை சார்ந்தோர் சொந்த வீட்டை வாங்க வட்டியில்லா கடன் உதவியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் பலர் சொந்த வீடுகளை வாங்க வாய்ப்புள்ளது. B40 சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு வீடு கட்டணும், நிதி இல்லை, வங்கியில் கடன் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், பேராக் மாநில அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பம் பண்ணலாம். வட்டி இல்லாமல் 1 லட்சம் வெள்ளி கடன் கிடைக்கும் அவர்களுக்கு. ரிஸ்ட்ரிக்ஷனோ நிபந்தனைகளோ இல்லை. நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையோ அல்லது பொங்கலுக்கிட்டையோ ஒரு உத்தரவாத கடிதம் உங்களுக்கு இதுதான் வருமானம் அப்படின்னு வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிதி கிடைக்கும். டிவேட் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்துள்ள பேரா அரசு அதற்கான ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளது. கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெறாதோர், குறிப்பாக இந்திய இளைஞர்கள் அதில் காலூன்ற வேண்டும். டிவேட் ப்ரோக்ராம் நடத்தும் பசாக் எனப்படும் நிறுவனத்தின் கீழே போன வருடம் 8 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டது. இந்த வருடம் 8.5 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது இந்திய இளைஞர்கள் குறிப்பாக இந்த 5ஆம் படிவம் படித்து முடிஞ்சு படிப்பில் தேராதவர்கள் இந்த தொழில் திறன் கல்வி இதில் சேர்ந்துக்கலாம். அவர்களுக்கு இந்த பயிற்சி இலவசமாக கொடுப்போம். அந்த பயிற்சி காலத்தில் அலவன்ஸும் வழங்கப்படுது. இவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. இந்த 2 வார பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. பேரா கம்போங் கப்பாயாங்கில் வீட்டிற்கும் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய நன்னீராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் சிவனேசன் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடிக்கொண்டிருப்பான். இப்போவில் இயற்கை அரணாக விளங்கும் குன்றின் எழில்மிக்க தோற்றத்துடன் அமைந்திருக்கும் கம்போங் கப்பாயாங்கில் வீட்டிற்கும் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியருக்கு இன்று திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. கார்த்திகேயனுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் பேரா கம்போங் கப்பாயாங்கில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தின் 5வது திருக்குட நன்னீராட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது.
முதலில் ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் விசாலாட்சி விஸ்வநாதர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்னர் குகையில் வீற்றிருக்கும் தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கல்லுமலையானுக்கடுத்து பல வரலாற்று கதைகளுடன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் 127 ஆண்டுகள் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கிறார். பழங்காலத்தில் ஈய பள்ளத்தாக்கில் வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் அங்குள்ள முதியவரின் சொல்லுக்கு இணங்க அப்பகுதியில் உருவாகிய புற்றை உடைத்தனர். பின்னர் புற்றை தோண்டி பார்க்கும் பொழுது முருகப்பெருமானின் வடிவமைப்பை கொண்ட கற்சிலை காணப்பட்டதாகவும் அதன்படி 1896 முதல் அங்கு ஆலயம் நிறுவப்பட்டதோடு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்றதாக ஆலய தலைவர் எம். சுந்தரராசு தெரிவித்தார். வேலனை விரும்பி வந்து குடிகொண்டுள்ளதால் சக்திமிக்க அந்த திருத்தலத்திற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வட்டார இந்துக்கள் மத்தியில் சமய நெறிகளை விதைப்பது மட்டுமல்லாது மக்கள் நலத்திட்டங்களிலும் ஆலய நிர்வாகத்தினர் ஈடுபடுகின்றனர். இந்த வட்டாரத்தில் மட்டும் இல்லை, மலேசியாவிலேயே பிரசித்த ஆலயம், அதை நல்ல முறையில் நடத்திட்டு வராங்க. இது வரைக்கும் உள் பிரச்சனைன்னு கேள்விப்படாத பெரிய ஆலயம்னா இந்த ஆலயம் நமக்கு. ஸோ இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு ஒரு நிதி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு நிதி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு இவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வழங்கப்படும். ஏன்னா விண்ணப்பம் அவங்ககிட்டேருந்து விண்ணப்பம் வரல. இப்போ தலைவர்கிட்ட பேசும்பொழுது தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி இன்னும் கடன் ஒரு 1,80,000 வெள்ளிக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. அவங்க முறைப்படி கடிதத்தை கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கு நிதி இருக்குது. பேராக்கில் கல்லுமலையானுக்கு பிறகு கம்போங் பயாங் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா உச்சம் கொட்டும். தெலுங்கானா கமாமான் நாடாளுமன்ற தொகுதியில் நாளை இடைத்தேர்தல். அதில் வாக்களிப்போர் எண்ணிக்கை 70 விழுக்காட்டை எட்டலாம் என SPR தேர்தல் ஆணையம் கணித்துள்ளது. இருப்பினும் அந்த கணிப்பு கமாமான் உட்பட கிழக்கு கரை மாநிலங்களை தற்போது சூழ்ந்திருக்கும் மழை காலத்தை பொறுத்தது என SPR தலைவர் தஸ்ரீ அப்துல் கனி சாலே தெரிவித்தார். நாளை அங்கு மழை பெய்யலாம் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை ஆருடம் வெளியிட்டுள்ளதை அவர் சுட்டினார். மழைக்காலம் கடுமையாகாமல் இருந்தால் கமாமான் தொகுதியைச் சார்ந்த வாக்காளர்கள் அதிகமானோர் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என தஸ்ரீ அப்துல் கனி நம்புகிறார். சுக்காயில் அத்தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஆயத்த பணிகளை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அங்குள்ள 4 மாவட்டங்களில் நாளை காலை 8 மணி தொடக்கம் 49 வாக்களிப்பு மையங்கள் செயல்பட தொடங்கும். இடைத்தேர்தல் முடிவு நாளை இரவு 9 மணி வாக்கில் தெரியவரும். இதனிடையே நாளை நடக்கவிருக்கும் கமாமான் இடைத்தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய 1198 போலீசார் களம் இறங்க உள்ளனர். அவர்கள் கமாமான் மாவட்ட போலீஸ் தலைமையகம், தெலுங்கானா மாநில போலீஸ் தலைமையகம் ஆகியவற்றை சார்ந்தவர்கள். புக்கி டமானின் உதவியும் நாடப்பட்டிருப்பதாக தெலுங்கானா போலீஸ் தலைவர் டத்தோ மஸ்லி மஸ்லான் கூறினார். இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டு சீராக நடைபெற்று வருகின்றன. நாளை அங்கு வெள்ளம் ஏற்படாது என கணிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை எதிர்பாராத விதமாக வெள்ளம் ஏற்பட்டால் அதனை களைவதற்கான அனைத்து பூர்வாங்க திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை டத்தோ மஸ்லி மஸ்லான் சுட்டினார். இந்திய மற்றும் சீன சுற்றுப்பயணிகள் விசா இன்றி மலேசியாவுக்கு பயணிக்கும் சலுகை இன்று தொடங்கி நடப்புக்கு வருகிறது. ஏனைய பயணிகளைப் போல அவர்களிடத்திலும் வழக்கம் போல் சோதனை மேற்கொள்ளப்படும் என குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜுசோ சொன்னார். அவ்விஷயத்தில் தயவு காட்டப்பட மாட்டாது என்றார் அவர். அந்த திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு வரும் சுற்றுப்பயணிகளிடம் தளர்வு காட்டப்படும் என சிலர் கூறுவதை டத்தோ ருஸ்லின் மறுத்தார். அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான வான் பயண நுழைவுச் சீட்டை கொண்டிருப்பதோடு மலேசியாவில் இருக்கும்போது தங்குமிட அளிப்பானையும் காட்ட வேண்டும். KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் குடிநுழைவுத் துறையினர் மேற்கொள்ளும் சோதனையை பார்வையிட்ட பின்னர் டத்தோ ருஸ்லின் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அயல்நாட்டு ஆடவர் கொலை வழக்கில் தற்காப்பு வாதம் புரிய மருத்துவர் ஒருவர் உள்ளிட்ட 3 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிரமானில் 2019 இந்திய நாட்டு ஆடவர் கொல்லப்பட்ட வழக்கில் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டனர். 36 வயது டாக்டர் தர்மா டெனிஃபன், 35 வயது பி வெங்கடேஸ்வரன், 34 வயது RS சத்யதீபன் ஆகியோர் தற்காப்பு வாதம் புரிய சிரம்பான் உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. மற்றொரு ஆளான 37 வயது முகமது ஹபீஸ் அப்துல் காடிர் மீதான குற்றச்சாட்டை எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் ஐயத்திற்கு இடமின்றி மெய்ப்பிக்க தவறியதால் விடுவிக்கப்பட்டார். 2016 மார்ச் 16ஆம் நாள் 30 வயது அங்கு எனும் ஆடவரை தமன் டவுன் அருகிலுள்ள மாட்டு பண்ணையில் கொலை செய்த குற்றச்சாட்டை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். அடுத்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி 12ஆம் நாள் வரை அந்த வழக்கு விசாரணை செய்யப்படும். இதற்கிடையில் தமது 4 குழந்தைகளை கவனிக்காது விட்ட குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள ஆடவர் பேரா இப்போ செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். நீதிபதி அசிசா அமாட் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 33 வயதான கமருல் கமில் அப்துல் ரிஃபின் தம் மீதான அந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். 11 வயதில் 2 மகன்கள், 3 வயது மகன், 10 மாத ஆண் குழந்தை, 4 வயது மகள் ஆகிய 4வரையும் அவர் கவனிக்காது விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த அக்டோபர் 23ஆம் நாள் கம்போங் கஜா அரசு அலுவலக குடியிருப்பில் அவர் அந்த குற்றத்தை புரிந்தார். 2001 சிரா சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் மெய்ப்பிக்கப்படின் அதிகபட்சமாக 20,000 ரிங்கிட் தண்டம், 5 ஆண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். பிப்ரவரி 6ஆம் நாள் அவர் மீதான வழக்கு மீண்டும் செவிமடுக்கப்படும். 3 நண்பர்களிடமிருந்து 5 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கூடுதல் மதிப்பை கொண்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சொராஸில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் அவற்றை மறு பொட்டலமிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக அறியப்படுகிறது. போலீசார் நடத்திய 2 வெவ்வேறு அதிரடி சோதனைகள் போது அவர்கள் 3வரும் பிடிபட்டதாக சொராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாமலின் ஜமாலுடீன் தெரிவித்தார். முதல் சோதனையில் 29 வயது மற்றும் 33 வயது 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து மெத்தாபெத்தமின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் கடந்த ஆகஸ்ட் தொடக்கம் கிள்ளான் பள்ளத்தாக்கு சுற்றுப்பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தலில் தீவிரமாக இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்களை கவர சமூக ஊடகத்தை அவர்கள் பயன்படுத்தி உள்ளனர். அவர்கள் அனைவரும் இம்மாதம் 6ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். காலங்கள் கடக்கலாம், தளங்கள் மாறலாம். மலேசிய இந்திய கலைத்துறையை வாழ வைக்கும் நல்லுள்ளங்களுக்கு என்றுமே பஞ்சமில்லை. பல்வேறு சமூக ஊடகங்களின் வரவு நம் நாட்டு இந்திய கலைக்கு சாதகமா அல்லது பாதகமா ஆராய்கிறது இவ்வார வசந்தம். நாளை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2லும் பிரித்தா அலைவரிசையிலும் ஒளியேறுகிறது வசந்தம், உங்கள் இல்லங்களை நாடி. Shopee hari jadi, Shopee jualan hari jadi. Promo hebat harga rendah hari-hari, pengantaran percuma hari-hari. Hadiah hebat beli setiap hari. Shopee jualan hari jadi, beli sekarang. பாலஸ்தீனத்தில் மேலும் ஒரு வாரத்திற்கு நீள்கிறது போர் நிறுத்தம். அது தொடர்பான உடன்படிக்கை நீட்டிக்கப்பட்ட நிலையில் சண்டைக்கு முழுவதுமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அங்கு வெள்ளைக்கொடி நாட்ட நடுவர் தரப்புகள் முனைகின்றன. போர் மேகம் சூழ்ந்த காசாவில் நேற்று அந்த உடன்படிக்கை நிறைவுறவிருந்த நிலையில் காத்தாரின் பேச்சுகள் வழி அது நீட்டிக்கப்பட்டது. ஹமாஸ் இஸ்ரேல் 2 தரப்புகளும் தங்கள் பிணையாளிகளை விடுவிக்கவும் உதவி பொருள்கள் முறையாக சென்று சேரவும் அந்த உடன்படிக்கை வழிகோலும். குண்டுவீச்சும் அதன் வழி தற்காலிகமாக நிறுத்தப்படும். இஸ்ரேலிய படை தொடுத்த தாக்குதலில் ஏறக்குறைய 15,000 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 40 விழுக்காட்டினர் சிறார். தொடக்கத்தில் 4 நாள்களுக்கு இணக்கம் காணப்பட்ட போர் நிறுத்தம் 2 முறை நீட்டிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் குறித்து கருத்துரைத்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் விடியலுக்கான வெளிச்சம் காசாவில் தென்பட அது வகை செய்திருப்பது குறித்து உவகை தெரிவித்தார்.
எனினும் போர் நிறுத்தம் முற்று பெற்றதும் மீண்டும் தாக்குதல்கள் தொடரப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தோணித்துள்ளார். இதற்கிடையில் காசாவில் தொடரும் போர் நிறுத்தத்தை ஐநா வரவேற்றுள்ளது. எனினும் 24 மணி நேரத்தில் உரிய மாந்தநேய உதவிகளை சென்று சேர்ப்பதில் சிக்கல்கள் நிலவக்கூடும் என ஐநா பேச்சாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் கலக்கம் தெரிவித்தார். 23 லட்சம் மக்கள் தொகை கொண்ட காசாவுக்கு அனுப்பப்படும் உதவிகள் போதவில்லை என அதன் தலைமைச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் ஐநா பாதுகாப்பு மன்றத்திடம் கூறியதையும் அவர் இதனூடே சுட்டினார். வடக்கு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர் வசதி இல்லாததையும் அவர் குறிப்பிட்டார். எனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர் உதவிகள் நல்கப்படும் என அவர் உறுதி வழங்கினார். மேற்கு கரையிலும் காசாவிலும் மருத்துவமனைகளின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களையும் ஐநா இவ்வேளையில் சாடியது. ஐநாவின் 28ஆம் பருவநிலை மாற்ற உச்சநிலை மாநாடு COP28 நேற்று தொடங்கியதில் பேரிடரை சமாளிப்பதற்குரிய புதிய நிதி திட்டத்தை அமைப்பது குறித்து பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. பேராளர்கள் அனைவரும் எழுந்து நின்று அதனை ஒருமனதாக ஏற்றனர். இவ்வாண்டு நடத்தப்பட்ட கலந்தாய்வில் வளரும் நாடுகளின் நிகராளிகள் அந்த உடன்படிக்கையை வரைந்தனர். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வறட்சி, வெள்ளம், கடல் மட்டம் உயர்வது போன்ற பேரிடர்களால் பாதிப்புறும் நாடுகளுக்கு உதவ அந்த நிதி பயன்படுத்தப்படும். அமெரிக்காவின் சார்பில் $1,75,00,000 அந்த நிதிக்கு பங்களிக்க அமெரிக்க பருவநிலை மாற்ற பேராளர் ஜான் கெரி முன்வந்தார். இந்த நிதி விரைவில் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். கரிவளியை பேரளவில் வெளியேற்றும் நிலக்கரி, எரிபொருள், எரிவளி ஆகியவற்றை பயன்படுத்துவது குறித்தும் முதன்முறையாக அந்த மாநாட்டில் பேசப்பட்டது. துபாயில் ஐநாவின் 28ஆம் பருவநிலை மாற்ற உச்சநிலை மாநாடு வரும் 12ஆம் நாள் வரை நடைபெறும். கேன்யாவை சூறையாடியது கடும் வெள்ளம். அதில் பலியானோரின் எண்ணிக்கை 136ஆக அதிகரித்துள்ளது. 92,400க்கும் மேலான குடும்பங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 4 லட்சம் பேர் அதில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு கலக்கம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்டோருக்கு தத்தம் உணவு பொருட்களை வழங்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அவ்வமைச்சின் தலைமைச் செயலாளர் ரேமன் ஒமோலோ தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 16 உயிரிழப்புகள் பதிவாகிய வேளை ஏறக்குறைய 2,500 கால்நடைகள் பேரிடரில் மடிந்தன. சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் உணவுகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் வான் போக்குவரத்து வழி பொருட்கள் அனுப்பப்படுகின்றன. பெரு தலைநகர் லீமாவில் கடத்தி செல்லப்படவிருந்த 160 வன விலங்குகள் கைப்பற்றப்பட்டன. பாம்புகள், ஆமைகள், சிலந்தி ஆகியவை புட்டில் மற்றும் கொள்கலன்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மயாமியில் பயணித்த ஒருவரிடமிருந்து அவை பறிமுதல் செய்யப்பட்டதாக பெரு வனவியல் மற்றும் வனவிலங்குத்துறை தெரிவித்தது. ஆசிய நாட்டை இலக்காக கொண்டு சட்டத்துக்கு புறம்பாக அந்த வன விலங்குகள் கடத்தப்படவிருந்தன. அந்த வகை உயிரினங்கள் அயல் நாட்டு சந்தையில் $60,000 விலையில் விற்கப்படுகின்றன. மருந்து போத்தல்கள், நெகிழி கருவி பெட்டிகள் மற்றும் போர்வையால் சுற்றப்பட்டிருந்த அந்த 160 வன விலங்குகள் மிக மோசமான நிலையில் காணப்பட்டதாக வனவியல் அதிகாரிகள் தெரிவித்தனர். போதிய உணவு மற்றும் இட நெருக்கடியினால் 4 உயிரினங்கள் மடிந்தன. 29 விலங்குகள் குழந்தை பால்மாவு கலனில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அனைத்துலக அளவில் பாதுகாக்கப்பட வேண்டிய சவானா வரானோ, ஜாக்சன்ஸ் கெமிலியன் மற்றும் வழிகாட்டி ஆமை என்றழைக்கப்படும் கிரிப்திமிஸ் ஜியோகிராபிகா இனத்தைச் சேர்ந்த சுமார் 15 விலங்குகளும் கைப்பற்றப்பட்டன. $2,000 கோடி வரையில் லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த சட்டவிரோத வனவிலங்கு கடத்தல்கள் உலகளவில் நிகழ்கின்றன. 3 வெள்ளை சிங்கக்குட்டிகள் பிறந்த குதூகலத்தில் திளைத்திருக்கிறது வெனிசுவேலன் விலங்கியல் காட்சி சாலை. இந்த புதிய வரவானது வெள்ளை ரோமங்கள் பொருந்திய தென் ஆப்பிரிக்க நாட்டின் அரிய சிங்க இனத்தின் வளர்ச்சியை குறிக்கிறது. அந்த அழகிய வெண்ணிற உயிரினத்தை காண்போம் வாருங்கள்.
2022 மேயில் செக் குடியரசிலிருந்து சிங்கங்கள் கொண்டு வரப்பட்டது முதல் தொடங்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக மராக்கேயில் இந்த சிங்கக்குட்டிகள் பிறந்துள்ளன. வெனிசுவேலாவில் முதல் இனப்பெருக்கத்தை இந்த சிங்கக்குட்டிகள் வெற்றிகரமாக பதித்துள்ளன. இரு ஆண் மற்றும் பெண் சிங்கங்களின் வரவு அராகுவா மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வெனிசுவேலா மக்களுக்கும் ஒரு நற்செய்தியாக விளங்குகிறது. தென் ஆப்பிரிக்க வெள்ளை சிங்கங்களின் இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க அந்நாட்டு சுற்றுச்சூழல் அமைச்சு பெரும் பங்காற்றியுள்ளது. மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள், பராமரிப்பாளர்கள், உதவியாளர்கள் அடங்கிய குழுவினர் பராமரிப்பில் அந்த 3 குட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன. எடை அதிகரிப்பு, அவை உட்கொள்ளும் உணவின் அளவு, குட்டிகள் மற்றும் தாய் இருவரின் ஆரோக்கிய நிலை முதலியவை கண்காணிக்கப்படுகின்றன. குழு நிலையிலான ஆசிய பூப்பந்து போட்டியை ஏற்று நடத்த சிலாங்கூர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரையில் அப்போட்டி நடத்தப்படும் என ஆசிய பூப்பந்து தலைமைச் செயலாளர் டத்து கெனி கோ சி கியோங் தெரிவித்தார். சத்யா அலாம் சத்யா சிட்டி மாநாட்டு மையத்தில் அப்போட்டி நடத்தப்படும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இதற்கு முன்னர் அப்போட்டி அங்கு 2022 ஏற்பாடு செய்யப்பட்டது. குழு நிலையிலான ஆசிய பூப்பந்து போட்டியை ஐக்கிய அரபு சிற்றரசு ஏற்று நடத்தாத காரணத்தை தெரிவிக்க கெனிகோ மறுத்துவிட்டார். 2007ஆம் ஆண்டு வரைக்கும் போட்டியை ஏற்று நடத்தும் உரிமையை அந்த அரபு நாடு பெற்றிருக்கிறது. அப்போட்டியை நடத்த சிலாங்கூர் அரசு ஒப்புதல் அளித்துவிட்டது. AFC கிண்ண காற்பந்தாட்ட முடிவு. ஆசியான் மண்டலத்திற்கான அரையிறுதி சுற்றுக்கு சபா முன்னேறியது. முன்னதாக அது சிங்கப்பூரைச் சேர்ந்த ஹாங்காங் யுனைடெட் அணியை 4-1 என பந்தாடியது. அவ்வாட்டம் சிங்கையில் உள்ள ஜலன் பிசார் அரங்கில் நடைபெற்றது. உபசரணை ஆட்டக்காரர் செய்த தவறினால் சபா அதன் முதல் கோலை 16வது நிமிடத்தில் பெற்றது. இரவு 8 மணிக்கு தொடங்கிய ஆட்டம் இடி மின்னலுடன் கூடிய கடும் மழை காரணமாக 30 நிமிடங்களுக்கும் மேலாக நிறுத்தப்பட்டது. ஆட்டம் மீண்டும் தொடங்கிய வேளையில் 45வது நிமிடத்தில் சபாவுக்கான 2வது கோலை டேரன் லாக் பெனால்டி வாயிலாக அடித்தார். ஹவுகாங் அணி செய்த சிறு தவறு சபா 3வது கோலை புகுத்த சாதகமாக அமைந்தது. அந்த கோலை 50வது நிமிடத்தில் அவ்வணிக்கு பெற்று தந்தார் ரேமன் மச்சாடோ. முழு நேர ஆட்டம் நிறைவை எட்ட 13 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் சபாவுக்கு 4வது கோல் கிடைத்தது. ஹவுகாங் யுனைடெட் அதன் ஒரே ஆறுதல் கோலை கேப்ரியல் குவாக் மூலம் கூடுதல் நேரத்தில் பெற்றது. உலக காற்பந்து தரவரிசையில் தொடர்ந்து கோலோச்சுகிறது அர்ஜென்டினா. உலக கிண்ணத்தை மும்முறை கைப்பற்றியிருக்கும் அந்த லத்தீன் அமெரிக்க நாடு 1855 புள்ளிகளை திரட்டி அதில் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் கத்தார் உலக கிண்ண இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினாவிடம் தோல்வியை தழுவிய பிரான்ஸ் இருக்கிறது. 3ஆம் நிலைக்கு இங்கிலாந்து முன்னேறியுள்ள வேளையில் 4ஆம் இடத்தை பெல்ஜியம் வகிக்கிறது. அமெரிக்க கிண்ண போட்டியில் கொலம்பியா மற்றும் அர்ஜென்டினாவிடம் வீழ்ந்த பிரேசில் உலக தரவரிசையில் 5ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அந்நாடுகளை தவிர்த்து முதல் 10 நிலைகளில் நெதர்லாண்ட்ஸ், போர்த்துகல், ஸ்பெயின், இத்தாலி, குரோஷியா ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. ஆத்திச்சூடி, மைவிழியார் மணையகள், கருத்தை மறைத்து கண்ணுக்கு மை தீட்டி கண்ணை போடி அலகால் காட்டுபவர் மைவிழி மாதர். இத்தகைய வரைவின் மகளிர் மனையை அணுகாமல் விலகி செல்ல வேண்டும் என அறிவுரைக்கிறார் அறிவுச்சுடர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.